வந்து ஒரு மரச்செக்கு வாங்குறதுக்கு 20,000 ரூபாய் முதலீடு இருந்தால் போதும். மீதி வந்து நாங்கள் பேங்க் லோன் அண்ட் சப்சிடி மூலம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். இன்னும் 200 கிலோ அரைக்க முடியும். 10 மணி நேரம் ஓடிச்சுன்னா 100 லிட்டர் தயார் பண்ண முடியும். 100 லிட்டர் மாதம் 3000 லிட்டர் தயார் பண்ண முடியும். 3000 லிட்டருக்கு வந்து குறைஞ்சபட்சம் எல்லா செலவும் போக 30 ரூபா கூட மார்ஜின் இல்லாமல் யாரும் சேல் பண்ணுறது இல்லைங்க. 30 ரூபாய்னு வச்சாலும் 3000 × 30ங்கிறது வந்து பெரிய ப்ராஃபிட். 90,000 ரூபா வரும் நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு பர்சன்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் காலேஜ் முடிச்சவங்க இருக்காங்க, அதே மாதிரி ப்ரைவேட் ஜாப் போயிட்டு இருக்க லேடிஸ் இருக்காங்க, ஓனாக பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க, அல்லது பார்ட் டைமாக கூட பண்ணலாம். ப்ளஸ் எங்கள் மெஷின்ஸ் எல்லாம் வந்து சிங்கிள் பேஸ்லேயே ஓடும், அதனால் வீட்டில் வச்சே கூட பண்ணலாங்க. தனியாக வாடகை பிடிக்கணுங்கிறது கிடையாது. சார் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி பண்ணி தரேன் சார். மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் தான் போட்டு தரோம். பெல்ட் கூட இம்போர்ட்டட் பெல்ட் போடுறோம். கியர் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிங்னு சொல்லிட்டு வேர்ல்டு நம்பர் 1 கியர் பாஸ் போடுறோம். எல்லாமே SS 304 ஃபுட் கிரேடுக்காக இருக்கும். ஓகே, டாப் குவாலிட்டியில் இருக்குங்க, எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் வராது. தயங்கிறது சிரமப்படுறது இந்த இடத்துல தான் வைங்களேன். ஏன்னா உங்களுக்கு வந்து கடலை எங்கே தரமாக கிடைக்குன்னு தெரியாதுங்க, பதம் இல்லாமல் எங்கே கிடைக்குன்னு தெரியாது, சல்ஃபர் இல்லாத கோகனட் எங்கே கிடைக்குன்னு தெரியாது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம். எது எங்கே கிடைக்கும், என்ன வாங்கலாம். புண்ணாக்கு வந்து கசட் இருக்கும், கரெக்ட். அந்த மாதிரி ஆயில் ஃபில்டர் பண்ணி ஆயில் ஃபில்டருங்க. இது வெவ்வேறு ரேஞ்சில் பண்ணுறோம். இது வந்து கிரவுண்ட் டிகாடிகேட்டர்னு சொல்கிறேன், கலக்க உடைக்கிறது. இது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மூட்டை, சின்ன மிஷின் தான். 500 கிலோ உடைக்கலாம், லேடிஸே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். உடச்சி ஜலிச்சு வந்துடும். ஸோ இது வந்து இங்கே கோயம்புத்தூரில் இருக்க பீப்புள் மட்டும் தான் பண்ணுறீங்களா? எந்த ஊராக இருந்துமே ரா மெட்டீரியல்ஸ்? நீங்கள் கேட்டது அருமையான கேள்வி சார். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா பண்ணுறேங்க. அசாமுக்கு மிஷின் கொடுத்துருக்கோம், காஷ்மீருக்கு கொடுத்துருக்கோம், எல்லா ஸ்டேட்ஸ்க்கு ஈவனாக போயிட்டு இருக்குங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த லோன் ப்ராசஸ்க்கு எல்லாமே வேணுங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனா போதுமானது. உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க்னுடைய பாஸ்புக் ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் இருந்தால் போதுமானது. ப்ராசஸிங் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள், நம்ம கம்பெனியை பற்றி சொல்லுங்கள். வணக்கம்ங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் இன்ஜினியரிங் சொல்லிட்டுங்க, கோயம்புத்தூரில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் GN மில்ஸ் துடிலூருக்கு முன்னாடி வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் மரச்செக்கு, இரும்பு செக்கு, ரோட்ரி, எக்ஸ்பெல்லர், ஆயில் ஃபில்டருங்க, ப்ளஸ் தேங்காய் உரிக்கிற டீகஸ்கர், கோகனட் டீகஸ்கர், இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சப்சிடியோடவும் பேங்க் லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். 10%, அதாவது வந்து ஒரு மரச்செக்கு வாங்குறதுக்கு 20,000 ரூபாய் முதலீடு இருந்தால் போதும். மீதி வந்து நாங்கள் பேங்க் லோன் அண்ட் சப்சிடி மூலம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் நீங்கள் வந்து தொழில் பண்ணுறதுக்கு உண்டான மூலப்பொருள் எங்கே வாங்குறது, எப்படி ஓட்டுற ட்ரைனிங்கு, ப்ளஸ் பாட்டில், லேபிள்ஸ், கம்ப்ளீட் சப்போர்ட் பண்ணி தரோம். மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, அந்த ஆயில் புண்ணாக்கு எப்படி சேல் பண்ணுறதுங்கிற அளவுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக பிஸ்னஸ் வந்து நீங்கள் வந்து டிஸ்டர்பன்ஸ் சிரமம் இல்லாமல் பண்ணுற அளவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி தரோம். லைக் நீங்க மிஷின் மட்டும் கொடுக்கல, ஒரு பிசினஸே எப்படி பண்ணுங்கிற கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு சுய தொழில் பண்ணணும், குறைஞ்ச முதலீட்டில் எதிர்பார்க்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் நஷ்டமே இல்லாத தொழில்னு சொல்லலாம். ஏன்னா கெட்டு போகிற பொருள் கிடையாது, திரும்ப வாங்கக்கூடிய பொருள். அப்படி இருக்கக்கூடிய அருமையான பிஸ்னஸ்க்கு எப்படி துவங்குறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் சிரமமாக இருக்குது. மிஷின் வாங்கிட முடியும், அதுக்கு பருப்பு எங்கே வாங்குறது, கடலை எங்கே வாங்குறது, சல்ஃபர் இல்லாமல் தேங்காய் எங்கே வாங்குறது, எள்ளு எங்கே வாங்குறது, பெரிய கஷ்டம். ப்ளஸ் பாட்டில் எங்கே, லேபிள், என்னென்ன லைசன்ஸ் வாங்கணும், ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் என்ன வாங்கணும், GST எடுக்கணுமா, அதே மாதிரி வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸில் வாங்கணுமா, இது எல்லாமே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய சிரமம் அவங்களுக்கு. இது எல்லாமே நாங்கள் ஒரே சிங்கிள் பாயிண்ட்ல அவங்களுக்கு வந்து நாங்கள் கைட் பண்ணிடுறாங்க. ஓகே. ப்ளஸ் மிஷின் ஆப்ரேட் பண்ணுறது கம்ப்ளீட் கைடன்ஸ், போய் ஸ்பாட்லேயே போய் ட்ரைனிங் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே ட்ரைனிங் கொடுக்குறோம். அப்போ அவங்க வந்து தொழில் தொடங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு பர்சன்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் காலேஜ் முடிச்சவங்க இருக்காங்க, அதே மாதிரி ப்ரைவேட் ஜாப் போயிட்டு இருக்க லேடிஸ் இருக்காங்க, ஓனாக பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க, அல்லது பார்ட் டைமாக கூட பண்ணலாம். ப்ளஸ் எங்கள் மிஷின்ஸ் எல்லாம் வந்து சிங்கிள் பேஸ்லேயே ஓடும், அதனால் வீட்டில் வச்சே கூட பண்ணலாங்க. தனியாக வாடகை பிடிக்கணுங்கிறது கிடையாது. ஓகே. ஸோ சிங்கிள் பேஸ்லேயே பண்ண முடியும். தாராளமாங்க. ஓகே. அந்த மாதிரியான மிஷின்ஸ்லாம் என்ன கெப்பாசிட்டியில் இருந்து? மரச்செக்கில் 3-4 மாடல் ரேஞ்ச் இருக்குது சார். அதே மாதிரி இரும்பு செக்கு, ரோட்டரியில் 3 ரேஞ்ச் இருக்குது, எக்ஸ்பெல்லர் ரேஞ்சஸ் இருக்குது. எல்லாமே ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, ஈஸியாக இருக்கும். அதில் எது ஃபாஸ்ட் மூவிங் மாடல், பிகினருக்கு எதுங்கிறத கூட கைட் பண்ணுறோம் நாங்கள். ஓகே சார். இப்போ ஒவ்வொரு மிஷின் என்னென்ன இருக்குன்னு தாராளமாங்க. ஓகே சார். இப்போ வந்து உங்ககிட்ட 4-5 வெரைட்டி ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. பட் ஒரு பிளாங்காக வரவங்க அவங்களுக்கு எந்த மிஷின் வந்து ரொம்ப சூட்டபிளாக இருக்கும், கரண்ட்ல எந்த மிஷின் அதிகமாக சேல் ஆகிட்டு சார்? கரெக்டான கேள்வி நீங்கள் கேட்டீங்க சார். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே விரும்புறது மரச்செக்கு எண்ணெய், அதுதான் விரும்புகிறாங்க. இப்போ இந்த மரச்செக்கு எண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு வந்து 10 கிலோ ஆட்டுறது இருக்குது, 20 கிலோ ஆட்டுறது, 30 கிலோ ஆட்டுறது இருக்குது. இது வந்து 20 கிலோங்கிற மாடல் தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. இது வந்து 3 HP மோட்டரில் இயங்கக்கூடியதுங்க. 1 மணி நேரத்துக்கு வந்து 20 கிலோ ஆட்டலாம். 20 கிலோ ஆட்டினாங்கன்னா தோராயமாக வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் எண்ணெய் கிடைக்கும். அப்போ ஒரு நாளைக்கு 200 கிலோ அரைக்க முடியும். 10 மணி நேரம் ஓடிச்சுன்னா 100 லிட்டர் தயார் பண்ண முடியும். 100 லிட்டர் மாதம் 3000 லிட்டர் தயார் பண்ண முடியும். 3000 லிட்டருக்கு வந்து குறைஞ்சபட்சம் எல்லா செலவும் போக 30 ரூபா கூட மார்ஜின் இல்லாமல் யாரும் சேல் பண்ணுறது இல்லைங்க. 30 ரூபாய்னு வச்சாலும் 3000 × 30ங்கிறது வந்து பெரிய ப்ராஃபிட். 90,000 ரூபா வரும் நல்லபடியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு. இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ்லையும் பண்ணி தராங்க.
இப்போ ஒரு சில இடங்களில் வந்து கடைகளில் 3 ஃபேஸ் இருக்காது, கடை வைக்கலாம்னு நினைப்பாங்க. அங்கே சிங்கிள் ஃபேஸ் கிராம்ப்டன் மோட்டர் போட்டு தரோம், எல்லாமே பிராண்டடாக போட்டு தர்றோம். ஓகே, இதுதான் ஃபாஸ்ட் மூவிங் மாடல்ஸ். இந்த ஒரே மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா கடலை, எள்ளு, தேங்காய், ஆமணக்கு எல்லாமே ஆட்டிக்கலாமுங்க. ஓகே, ஆட்டிட்டு ஜஸ்ட் துணி போட்டு தொடச்சா போதுமான. கிரைண்டரோட ரொம்ப ஈஸியான ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மாடலுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேணாலும் பண்ணி தரோம், நார்மல் இதில் வேணாலும் பண்ணி தர்றாங்க. கலர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடன் ஃபார் ஃபினிஷில் வேணாலும் பண்ணி தர்றோம், ப்ளூ கலர் என்ன கலர் ஆப்ஷன் வேணாலும் பண்ணி தர்றோம். ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு ஸ்டாண்டர்ட்ஸ்க்காக இருக்கும். எங்களுக்கு ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு கம்பெனிங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் ஐசிஆர்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டோட டெஸ்டட் மாடல்ஸ் எங்களுது. ஓகே, ஓகே சார். இப்போ இந்த 20 kg மாடல் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இதுக்கு வந்து என்ன பட்ஜெட் ஆகும், அதுக்குண்டான சப்சிடிஸ் எல்லாம் இருக்கிறதா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஸோ அதை பற்றி கிளியரா சார். தாராளம் சார். இப்போ வந்து ஒரு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்சம் ரூபா டேக்ஸோட சேர்ந்து வருதுங்க. இதுக்கு வந்து 10% மட்டும் அவங்க பேமெண்ட் பண்ண போதும், டவுன் பேமெண்ட் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன். மீதி வந்து பார்த்தீங்கன்னா 35% வந்து கவர்மெண்ட் சப்சிடி கிடைக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 சப்சிடி கிடைச்சிரும். மீதி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட் செக்யூரிட்டி எல்லாம் வந்து நேஷனலைஸ்ட் பேங்க் மூலமா லோன் பண்ணி தராங்க கவர்மெண்ட், அது நாங்கள் சப்போர்ட் பண்ணி தரோம். அப்போ அவங்களுடைய முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் வாங்க வெறும் 20,000 இருந்தால் போதும். மீதி வந்து அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணி எடுத்து கட்டிக்கலாம். ஓகே, ஒரு சப்சிடி கிடைச்சிருது. ஆமாங்க. ஓகே, ஒரு 20,000 இருந்தாவே இந்த மிஷின் வந்து தொழிலில் தொடங்க முடியும். வாடகை கட்ட வேண்டியதில்லை, வீட்டில் வச்சே பண்ணலாம், ரூமில் வச்சு கூட பண்ணலாம், கார் செட் இருந்தால் அதில் வச்சு பண்ணலாம். அந்த மாதிரி தான். வெளியே ஆள் லேபர் வேண்டியதில்லை, இவங்களே ஓட்டிக்க முடியுங்க. மேலே பருப்பு போட்டாங்கன்னா ஆடி எண்ணெய் மாட்டு கீழே வந்துடும். 1 மணி நேரம் கழிச்சு புண்ணாக்கு மட்டும் எடுத்துட்டு திரும்ப பருப்பு போட்டு விட்டாங்கன்னா போதுமானது. ரொம்ப ரொம்ப ஈஸி. வெளியால் லேபர் வேணுங்கிறதே கிடையாதுங்க. ஓகே சார். இப்போ இந்த மிஷின் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஓடுதுன்னா எவ்வளோ பவர் கன்சம்ஷன் ஆகும் சார்? சார் இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு வந்து ஆவரேஜாக 2 யூனிட் தான் வருங்க. இன்னைக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10 ரூபாய்னு வச்சாலும் கூட கமர்ஷியல்லையே 20 ரூபா தான் வரும். ஓகே, அவ்வளோதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது. இந்த உரல் உலக்கம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கீழே வந்து கல் வேணாலும் கல் போட்டு தரோம், மரம் வேணாலும் மரம் போட்டு தரோம். உரலுக்கு ஓகே, உலக்கு வந்து ஆல்வேஸ் மரமாக தான் வரும். இந்த உரல் உலக்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட மிஷின் வந்து நியர்லி 20 டன்ஸ் பக்கமாக ஓடும். 20 tons. ஆமாம். அதே மாதிரி எங்களுடைய மாடல் மிஷின்ஸ் எல்லாமே வந்து ஹையர் அவுட்புட் கிடைக்கும். இப்போ எப்படி கார் ஆர் பைக்கில் வந்து மைலேஜ் ஹையஸ்ட்டாக இருந்தால் தான் ஜெயிக்கிறோமோ, அதே மாதிரி ஆயில் அவுட்புட் அதிகமாக வரணும். பர்சன்டேஜ் 10 கிலோ போட்டால் கேரண்டியாக 5 லிட்டர் ஆயில் வரணும். கம்மியாக வந்தால் புண்ணாக்கில் என்ன போயிடும், லாஸ் ஆயிரும் உங்களுக்கு. எங்களுடைய டிசைன்லாம் அவ்வளோ ஹெவியாக இருக்கும், ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஓகே, அவுட்புட் வைஸ் பெஸ்ட்டாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, டோட்டலி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மாடலுங்க. ஓகே, ஓகே, ஓகே. 24 hours நிற்காம ஓடுற நிறையா பிளான்ட்டுக்கெல்லாம் கூட கொடுத்துருக்கோம். எந்த ஒரு இஷ்யூ கிடையாது. ஓட்டிகிட்டே இருக்கலாம். மிஷின் ஹீட் வராது, தைரியமாக ஓட்டலாம். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் ஆவரேஜாக ஓட்டினாங்கனாலும் கூட வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 100 லிட்டர் ஆயில் எடுக்க முடியுங்க. ஓகே, 10 மணி நேரம் ஓட்டினா 100 லிட்டர் ஆயில். ஆமாங்க. ஓகே சார். ஓகே, இப்போ இதுக்கு உண்டான வாரண்டி எவ்வளோ நாள் கொடுக்குறீங்க சார்? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி பண்ணி தரேன் சார். மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் தான் போட்டு தரோம். பெல்ட் கூட இம்போர்ட்டட் பெல்ட் போடுறோம். கியர் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பான்ஃபிக்னு சொல்லிட்டு வேர்ல்ட் நம்பர் 1 கியர் பாஸ் போடுறோம். எல்லாமே SS304 ஃபுட் கிரேடுக்காக இருக்கும். ஓகே, டாப் குவாலிட்டியில் இருக்குங்க. எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் வராது. பயப்பட வேண்டியது எதாவது சர்வீஸ்னால் ஸ்பாட்டுக்கே வந்து பண்ணி கொடுப்போம் நாங்கள். ஓகே, சர்வீஸ்னா ஸ்பாட்டுக்கே. ஆமாங்க. ஓகே சார். ஸோ இது வரைக்கும் இந்த மிஷின்ஸ் வந்து எவ்வளோ மிஷின்ஸ் வந்து நீங்கள் சப்ளை பண்ணியிருக்கீங்க இந்த மாடல் பர்டிகுலராக? சார் இந்த மாடல்லாம் நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 5,000 நம்பர்ஸ் கொடுத்துருப்போங்க அப்ராக்சிமேட்லி. 5000 மிஷின்ஸ்க்கு மேலே. ஆமாம் சார். ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஆல் ஓவர் இந்தியா சப்ளை பண்ணுறோம் சார். எல்லா ஸ்டேட்ஸுக்கும் கொடுக்குறோம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். ஆமாங்க. அதில் அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. பிகினருக்கு இது பெஸ்ட்டானது. ஓகே, மற்ற மாடல் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஓகே, ஸோ பிகினருக்கு இது பெஸ்ட்டானது. ஆமாம் சார். ஆமாம். ஸோ இந்த மிஷினோட மாடல் இன்னொரு தடவை சொல்லிருங்க சார். இது வந்து பார்த்தீங்கன்னா சார் 3 HP இயக்கக்கூடியதுங்க. 20 கிலோ மணிக்கு அரைக்கக்கூடியது. 20 kg கெப்பாசிட்டி உடையது. சிங்கிள் பேஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த மாடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 டவுன் பேமெண்ட் இருந்தாமே போதுமானது. மிஷின் அவங்க வாங்கலாம். ஓகே சார். ஓகே சார். இந்த மிஷினில் நாய்ஸுங்கிறது எவ்வளோ இருக்கும் சார்? சார் இந்த மிஷினில் வந்து சத்தமே இருக்காதுங்க. ஓகே, நீங்கள் கிரைண்டர் ஓடும்போது கூட கொஞ்சம் சவுண்டு வரும் வீட்டில். அந்த எந்த சவுண்ட் இருக்காது, யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, வைப்ரேஷன் இருக்காதுங்க. டைல்ஸில் கூட வச்சு ஓட்டலாம். நீங்கள் மொட்டை மாடியிலையோ அல்ல வந்து ஒரு மால்லையோ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் வச்சு கூட ஓட்டலாம். நிறைய கஸ்டமர்ஸ் பெங்களூர், டெல்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரபிள் ஃப்ரீயான மிஷின். ஓகே, ஸோ நாய்ஸுங்கிறது இதில் பெரிய நாய்ஸ் இருக்காது. ஸோ ஏன்னா வீட்டில் வச்சு ரன் பண்ணலாம் நீங்கள் ஒரு வேர்ட் சொல்லியிருந்தீங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. மிஷின் ஓடவே தெரியாது. ஓகே சார். ஓகே, ஸோ அடுத்த மாடல் என்ன பார்க்கலாம்? சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மரச்செக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோ ஓகே மணிக்கு அரைக்கக்கூடியதுங்க. சின்ன மாடல். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறவங்களுக்கு வாங்குறாங்க. அடுத்த மரச்செக்கில் பார்த்தீங்கன்னா 30 கிலோ மாடலுங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, நல்லா பிக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா பெரிய மிஷினுங்க. நிறைய ஆயில் வேணும், இந்த மிஷினுக்கு வர்றாங்க. ஓகே, இப்போ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு செக்குன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில், ரோட்டரின்னு சொல்லுவாங்க. அந்த மிஷின் பண்ணி தரோம். இப்போ நிறைய அந்த கூலி அறிவுக்கு ஜாப் ஒர்க்லாம் கொண்டு வராங்கன்னா அவங்க வந்து சீக்கிரம் அரைச்சி எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பாங்க. இது வந்து ஸ்பீடு அதிகம். ஓகே, இதில் ஒரு 3 மாடல் பண்ணுறாங்க. 5 கிலோலேருந்து 7 கிலோ பண்ணுற மாதிரி. ஓகே, ஆமாம். ஒரு பேட்சுக்கு அதே மாதிரி ஒரு பேட்சுக்கு 10 to 12 கிலோ பண்ணுற மாதிரி, ஒரு பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோ பண்ணுற மாதிரி இந்த மாடல் பண்ணி தரோம். 3 HP, 5 HP, 10 HP வரைக்கும். ஓகே, இது ஃபர்ஸ்ட் கிளாஸான மாடலுங்க. இது வந்து பெரிய பல்க் ஃபேக்டரி செட்டப் கூட பார்த்தீங்கன்னா 10 மிஷின் 15 மிஷின் கூட சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஃபேக்டரியாகவும் இருக்கவங்க. ஆமாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸில் ஹெவி டியூட்டி கியர் பாக்ஸ் போட்டிருக்கோம். மெயின்டெனன்ஸே வராது. அதே மாதிரி இந்த உரல் உலக்க வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் ஐரனில் வந்துடும், ஹை கிரேட் கேஸ்ட் ஐரனில் வந்துடும். தேய்மானமே வராதுங்க. ஓகே, டோட்டலி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மாடல். ஹையர் ப்ரொடக்ஷன் வேணுங்கிறவங்க இது விரும்பி போகிறாங்க. இப்போ
ஓகே. ஸோ இந்த மாடல் வந்து ஹையர் ப்ரொடக்ஷன். ஆமாம் சார். ஆமாங்க. ஓகே. ஸோ இதில் அரைக்கிறதுக்கும் மரச்செக்கில் அரைக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்? சார் மரச்செக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரோட பார்த்தீங்கன்னா 3 to 4 டிகிரி ஹையராக வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 டிகிரி ஹையராக வரும். இதனுடைய இது அவுட்புட் அதிகமாக வரும். இது வந்து 16 RPMங்க. இது வந்து 40 RPM மிஷினுடைய சுத்து. இது வந்து 10 HP மோட்டர் வந்து ஹெவி டியூட்டியாக இருக்கும். ஓகே. இது சிங்கிள் ஃபேஸில் பண்ண முடியாது, அது சிங்கிள் ஃபேஸில் பண்ணலாம். அது இது மரச்செக்கு வந்து சிங்கிள் ஃபேஸில். ஆமாம். அப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டரியை தாண்டி எனக்கு இன்னும் ஆயில் அதிகமாக வேணும், பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு, ஒரு நாளைக்கு 1000 லிட்டர் வேணும், 500 லிட்டர் வேணும் அப்படின்னா எக்ஸ்பெல்லர் பண்ணுறாங்க. கோல்ட் ப்ரெஸ் எக்ஸ்பெல்லர் லேட்டஸ்ட். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3-4 மாடல் இருக்கு. ஓகே. இது வந்து ஹை வால்யூமாக போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் சஜஸ்ட் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மரச்செக்கு எடுத்துறவங்க அடுத்து ரோட்டரி எடுக்கிறாங்க, அடுத்து எக்ஸ்பெல்லர் எடுக்கிறாங்க. ஓகே. பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி அடுத்த ரேஞ்சுக்கு வந்துட்டே இருக்காங்க. அவங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கே கண் கூட தெரியுது, எங்களுக்கு கஸ்டமருடைய இது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு இங்கே போட்டுட்டாங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் இந்த பகுதியாக வந்துடும், புண்ணாக்கு தனியாக வெளியே வந்துடும். ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து யாருமே பண்ணாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்களை ஓன் மேனுஃபேக்சரிங் கோல்ட் ப்ரெஸ் எக்ஸ்பெல்லர் பொறுத்தளவுக்கு இதில் வந்து ஹீட்டர் ஃபிலமெண்ட் செட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகே. எக்ஸ்பெல்லர்னா வந்து ஸ்டீமர் போடணும் நார்மலாக பழைய மாடலுக்கெல்லாம். இப்போ ஸ்டீமர் வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஹீட்டர் கண்ட்ரோல் பாக்ஸ் கொடுத்துருவோம். அந்த சேம்பரில் வந்து ஹீட் ஆகிரு பருப்பு, ஹீட் ஆகி எண்ணெய் ஈஸியாக வரதுக்கு ஆரம்பிச்சிடும். பருப்பு பதமாக இருந்தாலும் கூட இது வந்து எண்ணெய் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஆமாங்க. ஓகே. ஸோ பிளாங்காக நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சார். இப்போ நம்ம வந்து எக்ஸ்பெல்லர் எடுக்கிற ஆயிலுக்கும் மரச்செக்கில் எடுக்கிற ஆயிலுக்கும் ஆயிலில் என்ன டிஃபரன்ஸ் இருக்கும் சார்? ஆயிலில் சார் அந்த டெம்பரேச்சர் வேரியன்ஸ் தானுங்க. மரச்செக்கு விட ரோட்டரி கொஞ்சம் டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும், இதை விட எக்ஸ்பெல்லரில் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஆனால் இது வந்து கோல்ட் ப்ரெஸ் எக்ஸ்பெல்லர் ரொம்ப ஹையாக போகாது. நார்மல் பழைய எக்ஸ்பெல்லர்லாம் ரொம்ப ஹையாக டெம்பரேச்சர் அந்த அளவுக்கு போகாதுங்க. ஓகே. ஸோ இதனால ஆயிலோட டேஸ்ட் ஏதாவது சேஞ்ச் ஆகுமா? டேஸ்ட் சேஞ்சஸ் இருக்கா சார்? லைட்டாக கலர் வேரியேஷன் வரும். அந்த நியூட்ரிஷன் வேல்யூ சின்ன டிஃபரன்ஸ் வருங்க. ஓகே. ஸோ ஹீட் ஆக நியூட்ரிஷன் வேல்யூ கம்மியாகும். ஓகே. ஓகே. அப்போ இதுலேருந்து எடுக்கக்கூடிய ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக மார்க்கெட் பண்ணணும்னா ஃபில்டர் நம்ம பண்ணி தரோம், ஆயில் ஃபில்டர். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர். ஏன்னா பார்த்தீங்கன்னா எந்த இதில் ஆட்டினாலும் அந்த எண்ணெய் வந்து தெளிவிக்கிறதுக்கு 1 வாரம் 10 நாள் தெளிவிச்சா தான் வந்து பாட்டிலில் பிடிக்க முடியும். இல்லாட்டி வந்து புண்ணாக்கு வந்து கசட் இருக்கும். கரெக்ட். அந்த மாதிரி ஆயில் ஃபில்டர் பண்ணி ஆயில் ஃபில்டருங்க. இது வெவ்வேறு ரேஞ்சில் பண்ணுறோம். ஓகே. 12 இன்ச் பிளேட்டு, 18 இன்ச் பிளேட்டுங்க, 24 இன்ச் பிளேட்டு, 30 இன்ச் பிளேட்டுங்கிற மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டின எண்ணெய் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்பால் கொடுத்துருக்கோம். இது வழியாக போட்டாங்கன்னா இது சக் பண்ணி பம்ப் எங்கே இருக்குது இங்கே பின்னாடி போய் இது வழியாக எல்லாம் ஃபில்டர் ஆகி வந்துடும். இன்னைக்கு ஆட்டுறாங்க, இன்றைக்கே மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடலாம், அவங்க சேல் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னும் அன்னைக்கு ஆமாம் சார். இப்போ திடீர்னு உங்களுக்கு ஒரு 500 லிட்டர் ஆயில் வருதுன்னா அரைச்சிட முடியும். நைட்டு மகளில் அரைச்சாங்க. ஆனால் வந்து தெளியறதுக்கு 1 வாரம் ஆகும். அப்போ வந்து கஸ்டமர் வெயிட் பண்ண மாட்டாங்க. அந்த சமயத்துக்கு வந்து ஃபில்டர் தான் மட்டும் அந்த புண்ணாக்கு துகள்கள் மட்டும் தான் அது எடுக்கும். கலர் மாறாது, ஆயிலோட குவாலிட்டி மாறாதுங்க. ஓகே. ஓகே சார். ஓகே. ஸோ இப்போ வந்து அடுத்த கொஸ்டின் என்ன டவுட் வருதுன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது வெயிட் பண்ணுறத இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இமீடியட்டாக ஆர்டர்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த ஃபீல்டு வந்து புதுசாக தான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படிங்கும்போது ரா மெட்டீரியல்ஸ் எங்கே சோர்ஸ் பண்ணுறது, எப்படி சேல் பண்ணுறது, அதில் நிறைய டவுட். இது வந்து எல்லாருமே தயங்குறது சிரமப்படுறது இந்த இடத்துல தான் வைங்களேன். ஏன்னா உங்களுக்கு வந்து கடலை எங்கே தரமாக கிடைக்குன்னு தெரியாதுங்க, பதம் இல்லாமல் எங்கே கிடைக்குன்னு தெரியாது, சல்ஃபர் இல்லாத கோகனட் எங்கே கிடைக்குன்னு தெரியாது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம். எது எங்கே கிடைக்கும், என்ன வாங்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை சேல் பண்றதுக்கு என்னென்ன மார்க்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு, புண்ணாக்கு சேல் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, பிளஸ் அதே மாதிரி அவங்க விரும்புற வகையில வந்து பிராண்ட் எப்படி கிரியேட் பண்ணிக்கிறது, அதுக்கு எங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, பாட்டில்ஸ் என்ன ஷேப்ல வாங்குறதுங்கிறது, லேபிளிங், பாட்டிலிங், லைசன்சிங், ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட், ஆஃப்டர் மேனுஃபேக்சரிங், பை ப்ராடக்ட் சேல் எல்லாமே நாங்கள் கைட் பண்ணி கொடுத்துட்றோங்க A to Z. ஓகே. ஸோ இது வந்து இங்கே கோயம்புத்தூரில் இருக்க பீப்புள் மட்டும் தான் பண்ணுறீங்களா? எந்த ஊராக இருந்துமே ரா மெட்டீரியல்ஸ்? நீங்கள் கேட்டது அருமையான கேள்வி சார். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா பண்ணுறேங்க. அசாமுக்கு மிஷின் கொடுத்துருக்கோம், காஷ்மீருக்கு கொடுத்துருக்கோம், எல்லா ஸ்டேட்ஸ்க்கு ஈவனாக போயிட்டு இருக்குங்க. அதே மாதிரி எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம், எல்லா கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு எங்கள் டோட்டல் சர்வீஸ் செட்டப் வந்து ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து எங்களுடைய பேக்கப் இருக்குது சர்வீஸ்க்கு. அந்த அளவுக்கு மிஷின்ஸ் குவாலிட்டியாக இருக்குது, சர்வீஸே வராதுங்க, அந்த அளவுக்கு இருக்குது, டாப் குவாலிட்டியாக இருக்குது. ஓகே சார். இல்லை மிஷின்ஸை தாண்டி ரா மெட்டீரியல் சப்போர்ட் மற்ற ஊர்களையுமே சார். இப்போ வந்து நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் கிடைக்கிறது இல்லை, அப்போ இங்கிருந்து சோர்ஸ் பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் தி இயர் கிரவுண்ட் கிடைக்கிறது இல்ல, அப்போ நார்த் இந்தியால இருந்து வாங்க நாங்க கைட் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஸோ எங்க எல்லா பக்கமே நெட்வொர்க் இருக்கிறதுனால ஈஸியா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியுது. ரைட் சார், ரைட். நியர்லி ஒரு 7-8 இயர்ஸா இந்த பிசினஸ்ல இருக்கும்போது உங்க நெட்வொர்க் ரொம்பவே அதிகமாக தான் இருக்கு. ஏன்னா 5000 பீப்புளுக்கு நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கீங்க. ஆமாங்க, கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஓகே. நிறைய நியூ ஆண்டர்பிரனர்ஸ் உருவாக்கிட்டு இருக்கு சார். எஸ் சார், ரியலி வி ஆர் அப்ரிஷியேட்டிங் யூ. பிகாஸ் ஏன்னா எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தயங்குற விஷயம் என்னன்னா, விற்கிறது ஒரு பார்ட்டு, ரெண்டாவது ரா மெட்டீரியல் சோர்சிங் ஒரு பார்ட். இது ரெண்டையுமே நீங்கள் கிளியர் பண்ணி கொடுக்கும்போது நிறைய என்டர்பிரனர்ஸ் உருவாகிறதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கீங்க. ட்ரைனிங் கொடுத்துறோம், அப்போ ஈஸியாக உங்களுக்கு இது ப்ளஸ் 24/7 கைடன்ஸும் கொடுக்குறோம். ஏசி டவுட்னால எப்போ வேணாலும். ஓகே 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 ஓகே. ஆமாம். இப்போ இந்த மரச்செக்கு இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மரச்செக்கு புண்ணாக்கு உடைக்கிறதுக்கு உண்டான மிஷினும் தரோம், தேங்காய் வந்து பருப்பு பண்ணி கொடுக்கக்கூடிய பவுடர் பண்ணுற மிஷினும் பண்ணி தராங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாவு மில்லும் எண்ணெய் மில்லும் ஒன்றா போடுறாங்க எல்லாருமே. அதுக்கு வந்து மாவு அரைக்கிற மிஷின், மசாலா அரைக்கிற மிஷின், இன்ஸ்டன்ட் இட்லி கிரைண்டர் நாங்கள் பண்ணி தரோம்.
இது எல்லாமே சப்சிடியிலே கவர் ஆகுது, லோனும் சப்சிடியும் பண்ணி தரோம். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன எல்லா மிஷின்ஸ்க்குமே சப்சிடி கிடைக்கும்? ஆமாம் சார், உணவு சார்ந்த எல்லா மிஷினும் சப்சிடி நாங்கள் இருக்குது, நாங்கள் பண்ணி தரோங்க. ஓகே சார், ஓகே. பிஎம்எஃப்எம்இன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. எந்த ஸ்கீமில் வந்து ஃபண்ட்ஸ் அதிகமாக கிடைக்குதோ லோன் ஈஸியாக அதில் பண்ணி தரோம் நாங்கள். ஓகே, ஸோ சப்சிடியோட நம்ம வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஆமாம் சார், இன்க்ளூடிங் ட்ரைனிங்கோட நீங்கள் வந்து ஆமாங்க. வரக்கூடியவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தயாரான எண்ணங்கள் வந்து அவங்களுடைய ஆக்கப்பூர்வமாக உணர்வு இருந்தாங்கன்னா, எனர்ஜெட்டிக்காக இருந்தாங்கன்னா நாங்கள் வந்து நல்லபடியாக அவங்களுக்கு பண்ணி தரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வானமே இல்லைங்கிற மாதிரி அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குங்க. ஏன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ஆஃப்டர் கோவிட் வந்து இந்த ஆயில்ஸ் வந்து விரும்புகிறாங்க, கோல் ப்ரெஸ் ஆயில்ஸை. கண்டிப்பாக அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் மாறிக்கிட்டே இருக்காங்க. அதனால வந்து இதுக்கு வந்து நீ போட்டால் ஜெயிக்க முடியுமா முடியாத அந்த டவுட்லாம் ஐயப்படவே வேண்டியது கிடையாது. கண்டிப்பாக ஈவன் நீங்கள் சொன்னது கரெக்ட் சார். ஈவன் கோவிடுக்கு அப்புறமா எங்கள் வீட்டில் கூட மரச்செக்கு எண்ணெய்க்கு மாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் லைக் பெரிய பிராண்ட்ஸோட ஆயில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆஃப்டர் கோவிடுங்கும் போது எல்லாருக்குமே அந்த ஹெல்த் கான்சியஸ் வந்து ரொம்ப வந்துச்சு. ஸோ அப்போ இந்த டைமுக்கு மக்களும் விழிப்புணர்வோடு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது கண்டிப்பாகவே எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும். ஆமாங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணி தரதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆமாம் சார், வாடகை இடம் வேண்டியதில்லை, வெளியே ஆள் வேண்டியதில்லை, சொந்த ஆளே போதும்போது இந்த மாதிரி எந்த ஒரு பிஸ்னஸ் அமையாதுங்க. ஓகே சார், ஓகே. ஸோ இன்னும் ஒரே ஒரு டவுட் சார், என்னென்னா நிறைய பேர் வந்து இதை இனிஷியேட் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆயில் மில் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, மரச்செக்கு எண்ணெய் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனிஷியலாக அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள் என்னென்னா லைக் ரா மெட்டீரியல், செல்லிங் பாயிண்ட். ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் கிளியர் பண்ணி கொடுத்துட்றீங்க. இதை தாண்டி ஸோ அவ்வளோ காம்படிஷன் இருக்க ஃபீல்டில் இவங்க சர்வே ஆகிறதுக்கு என்ன பண்ணால் சர்வே பண்ண முடியும் சார்? தரமான குவாலிட்டிங்க. இப்போ எல்லா பக்கம் அங்கங்கே ஆயில் விற்றாங்கனாலும் எல்லாரும் வந்து தெரிஞ்ச இடத்துல வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு நெட்வொர்க் இருக்குதுங்க. ஃபோனில் இருக்கிற கான்டாக்ட்ஸ் எடுத்தாவே, ஃபேமிலி மெம்பர்ஸ் கான்டாக்ட் எடுத்தாவே ஒவ்வொருத்துக்கும் 1000 கான்டாக்ட்ஸ் இருக்கும். அதில் 10% எடுத்தீங்கன்னாவே நீங்கள் ஒரு 200-300 கஸ்டமர் எடுத்துற முடியும். மூணாவது இடத்துல வாங்குறத விட நமக்கு தெரிஞ்ச இடத்துல வாங்கலாமே, எல்லாமே வந்து தைரியமாக நம்பி வாங்குவாங்க. கலப்படம் இல்லாமல் இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஈஸியாக வந்து நீங்கள் மிஷின் ஃபர்ஸ்ட் டே ஷாப் ஓப்பனிங் அன்னைக்கு உங்களால் ஒரு 200-300 கஸ்டமர் லிஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணிட முடியும் ஈஸியாக. சூப்பர். இதை சார்ந்து இதை கூட ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி சேல் பண்ணலாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உப்புல இருந்து கரும்பு சக்கரை, நெய், தேன், அரிசிகள், அந்த மாதிரி நிறைய பேக்கேஜாக ஆட் பண்ணிக்கும் போது அவங்க வாங்குறவங்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் குவாலிட்டி ஒரே இடத்துல கிடைக்கும், ஒரு பண்டிலாக கிடைக்கும், ஒரு ஃபீல் வரும். பிஸ்னஸஸ் டபுள் சக்ஸஸ் ஆகும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஸோ இதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன எடுக்கணும், அதுக்கு உண்டான விஷயத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் அதை நான் சப்போர்ட் பண்ணி தரேன் சார், பண்ணுறாங்க. ஆமாம், ஓகே. ஏன்னா ஃபுட் ப்ராடக்ட்டுங்கும் போது நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் ஆட்டுற மிஷினுக்கு தேவையான கடலை வந்து காயாக வாங்கி உடைச்சிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதிகபட்ச லாபம் கிடைக்கும். இது வந்து கிரவுண்ட் டிகாடிகேட்டர்னு சொல்கிறேன், கலக்க உடைக்கிறது. இது மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மூட்டை, சின்ன மிஷின் தான், 500 கிலோ உடைக்கலாம். லேடிஸே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். உடச்சி ஜலிச்சு வந்துடும், பொட்டு தனியாக போயிடும். அந்த பொட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு பருப்பு கூட வராது. விதக்காய் இதில் உடச்சிக்கலாம். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸான மாடலுங்க. வீல் கொடுத்துருக்கு, எங்கே வேணாலும் நகர்த்திக்கலாம். இது ரூம்குள்ளே தான் வைக்கணுங்கிறது கிடையாது. 3 HP இயங்கக்கூடியது, சிங்கிள் பேஸ், 3 பேஸ் ரெண்டுலையுமே பண்ணி தரோம் நாங்கள். ஓகே, லோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. இதுக்கு சப்சிடி இருக்குது. என்ன தொழில் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப உபயோகமாக இருக்குது. ஓகே, ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனில் என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆமாம் சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பருப்பாக வாங்குறத விட காயை வாங்கி உடையும் போது கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபா வரைக்கும் அவங்க குறைவாக கிடைக்குது பருப்புனுடைய முதலீடு. ஓகே, அப்போ அது வந்து எண்ணெய் லாபம் அதிகமாகிடுது. ஓகே சார். ஸோ அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண நமக்கு மார்ஜின் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரேம் செட்டப் வந்துடும். ஓகே. ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட எண்ணெய் ஆட்டுற மிஷின்ல இருந்து ஃபில்டர் மிஷினு, தென் அதுக்கு புண்ணாக்கு உடைக்கிற மிஷின், தென் அதுக்கு முன்னாடி கடலக்காய் உடைக்கிறது, அதே தேங்காய் ஆட்டோம்னா தேங்காயை உரிக்கிறது, கட் பண்ணுறது, ட்ரை பண்ணுறது, தேங்காய் எண்ணெய். ஓகே. ஸோ எண்ணெய் செக்மெண்ட் A to Z எல்லாமே சூப்பர் சார், சூப்பர். ஓகே சார். ஸோ இப்போ இந்த மிஷின்ஸ் வந்து நாங்கள் உங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னா எப்படி உங்களை அப்ரோச் பண்ணலாம்? ஸோ எங்கே வந்து இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட எல்லா விளக்கங்களும் இன்னும் டீட்டெயிலாக தரதுக்கு கீழே ஸ்க்ராலிங் வரக்கூடிய நம்பருக்கு கூப்பிடுங்க. நாங்கள் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுப்போம். நீங்கள் நேரில் வரணுங்கிறது கூட கிடையாது. ஓகே, வரலாம். நீங்கள் வந்து மிஷினை பார்க்கலாம். உங்கள் ஏரியாவில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்க மிஷினுடைய நம்பர் கொடுப்போம், அங்கே போய் கூட பார்க்கலாம் நீங்கள். ஓகே. அப்புறம் உங்களுக்கு இந்த லோன் ப்ராசஸ்க்கு எல்லாமே வேணுங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனா போதுமானது. உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க்னுடைய பாஸ்புக் ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் இருந்தால் போதுமானது. ப்ராசஸிங் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இது 3 டீட்டெயில் மட்டும் இருந்தால் போதும். ஆமாம். இப்போ இன்றைய சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரனர் ஆகணுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு ஃபீல் இருக்குது. இது வந்து நீங்கள் பகுதி நேரமாக ஆரம்பிச்சு கூட மறுபடியும் ஃபுல் டைமாக போகலாம். பகுதி நேரம் ஆரம்பிச்சு வீட்டில் பெரியவங்களை பார்த்து சொல்லலாம், இல்லை வீட்டில் ஒய்ஃப் பார்த்து சொல்லலாம். அந்த மாதிரி பண்ணலாம். அவங்க ஃபேமிலி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைம் ஸ்பேர் இருக்கிற டைமில் ஆரம்பிச்சு மறுபடியும் ஃபுல் டைமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஃப்ளெக்சிபிளான பிஸ்னஸ், இது ரொம்ப ப்ராஃபிட்டபிளான பிஸ்னஸ், விதவுட் லாஸே இல்லாத பிஸ்னஸ் கூட சொல்லலாம். பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு மில்க் ப்ராடக்ட்னா கூட பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடும். இது அப்படி கிடையாது. 6 months ஆனாலும் ஆயிலுடைய லைஃப் இதாகாது. செல்ஃப் லைஃப், லாங் செல்ஃப் லைஃப் இருக்கக்கூடியது. அதே மாதிரி வந்து ஹைலி பொட்டன்ஷியல் பிஸ்னஸ் இதுங்க. ஓகே சார், ஓகே. ஸோ தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்ககிட்ட எல்லா மிஷின்ஸையும் காமிச்சிங்க. ஸோ எல்லா கெப்பாசிட்டியும் இது பண்ணிங்க. எங்கள் சேனலில் இருக்க ஆடியன்ஸ் எல்லாருமே பிஸ்னஸ் தேடிக்கிட்டு இருக்க ஒரு ஆடியன்ஸாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு இது நல்ல ஒரு ஃபீடாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.